ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு பார்க்கலாங்க. கத்திரிக்காய் மொச்சை கருவாட்டு குழம்பு. அதுக்கு ராகி களி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். பாருங்கள், பார்த்துக்கிட்டு இருந்தாவே வயலில் எச்சு வருது இல்லையா சாப்பிட்ணுன்னு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இது மாதிரி ராகி களிக்கும் இந்த மொச்சை குழம்புக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல கடாயை வச்சுக்கிட்டோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டோம், கடுகு போட்டுக்கிட்டோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ வெந்தயம் போட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரும். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி வதக்கிக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா இது மாதிரி வதக்கி வச்சுக்கலாம். இப்போ புளி நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. நான் ஒரு பெரிய எலுமிச்சம் அவ்வளோ எடுத்துருக்கேங்க. அதுலேயே மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேங்க. அந்த புளி நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தொக்கு எடுத்து போட்டுட்டு ஒரு புளி தண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதில் இந்த மசாலாவை போட்டு சேர்த்துக்கிட்டேன். கையாலேயே சேர்த்துக்கணும், ரொம்ப ருசியாக இருக்கும். நெத்திலி மீன் கருவாடு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நெத்திலி இது மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுனால சுவை நல்லா கூடுங்க, மணமும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கிட்டோம்னா புளி தண்ணி. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயையும் ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இது மூடி போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் மொச்சை எடுத்து ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சு அது நல்லா வேக வச்சுருக்கேங்க. இது மாதிரி மசீரா மாதிரி வேக வச்சுக்கிட்டேங்க. 2 விசில் விட்டேன் அதுக்கு. ஏன்னா அது ராத்திரியே ஊற வச்ச மொச்சன்றதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடுச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு இது மாதிரி வேக வச்சுக்கிட்டேங்க. இப்போ கத்திரிக்காயும் வதங்கி வந்துடுச்சு. அதில் இந்த புளி கரைச்சலை விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மொச்சையும் அந்த தண்ணியோட விட்டுக்கலாங்க. தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே வெந்திருக்கு இல்லையா. இப்போ மொச்சை வெந்திருக்கு, கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ரெடி ஆகிடுச்சிங்க கத்திரிக்காய் மொச்சை குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.